குட் மார்னிங். இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. 2025ஓட கடைசி நாள் இந்த நாள். இந்த நாள் எப்படி இருக்குன்னு வாங்க பார்ப்போம். விடிஞ்சா நியூ இயரை கொண்டாடுறோம். ஆனால் 2026ஓட கடைசி நாள் நம்ம நினச்சி பார்க்க போகிறோமா? இல்லை. அதே போல் 2025ஓட நியூ இயரை நம்ம கொண்டாடுறோம். 2025ஓட கடைசி நாளை நம்ம நினச்சி பார்க்குறோமா? என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா நாளும் புது நாள் தான், எல்லா நாளும் ஸ்பெஷல் தான். ஆனாலும் வருடங்கள், கணக்குகள், இந்த நேரம், நாள், வயசு, இதெல்லாம் அந்த 365 நாள், ஒரு வருஷம், ஒரு மாதம், இதெல்லாம் நம்ம மனுஷங்க வந்துட்டு ஒரு கணக்குக்காக உருவாக்குனது தான். அப்படின்னும்போது ஒரு கணக்குக்காக அதையும் நம்ம மனசில் வந்துட்டு வச்சுக்கணும்ல. இன்றைக்கி கடைசி நாள் 2025ஓடது. விடிஞ்சா 2026. மழை பெஞ்சு நாளை காலையிலேயே நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக இருக்குது. வாங்க, இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. இந்த நாள் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நண்பர்களே, காலையில் இன்ஸ்டாகிராமோ, ஃபேஸ்புக்கோ, யூடியூப்பில் ஃபேஸ்புக்கோ, இன்ஸ்டாகிராமோ போனோம் அப்படின்னா அந்த ஹிந்திக்கார பையனை போட்டு வெட்டி கொண்டாங்க. இல்லை, அந்த விஷயந்தான். போதை நம்மளை என்ன வேணாலும் பண்ண தூண்டும். ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டரை பொறுத்து. என்னோட கேரக்டரு, இன்னொருத்தவங்களோட கேரக்டர், ஒவ்வொருத்தவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி போதை மாறும். ஒருத்தவங்க வந்துட்டு ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு அமைதியாக இருப்பாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு அதிகமாக பேசுவாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப இதாக திங்க் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் மாறும். ஓகே, நீங்கள் வந்துட்டு தெளிவான சிந்தனையில் நிதானமான வாழ்க்கையை வாழணும்னு நினைங்க. அளவாக வச்சுக்கலாம், அதிகமாக வச்சுக்கிட்டா தான் பிரச்சனை அப்படி சொல்லி எக்காரணத்தை கொண்டு இந்த போதை பாதைக்கு வராதிங்க. ஓகே, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இந்த போதை இல்லாமல். கடவுளுக்கு தானப்பா நன்றி. நான் மட்டும் இந்த வெளிநாடு வராமல் இருந்திருந்தேன் அப்படின்னா நான் எப்போவும் செத்து போயிருப்பேன். என் குடும்பம் தான் என்னை கரையேற்றி 5 டைம் மறுவாழ்மையை கொண்டு போய் விட்டு வறுமையிலையும் காசு கட்டி மாதம் 15,000 இப்போ மலேசியா வரைக்கும் என்னை வந்துட்டு அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்குலாம் எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அவங்களுக்குலாம் அவ்வளோ வந்துட்டு கெடுதல் நான் பண்ணியிருக்கேன். கெடுதல்னா துன்பங்கள், தொந்தரவுகள் கொடுத்துருக்கேன், பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கேன். இந்த வகையில் என் குடும்பத்தை நான் நினச்சி பார்க்குறேன். என் குடும்பத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்ன மாதிரி இருக்கணும்னு நினைங்க. ஓகே, எக்காரணத்தை கொண்டு எந்த ஒரு போதை பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாடாதீங்க. நீங்கள் என்னவா வேணாலும் ஆகலாம், ஆனால் நல்ல வாழ்க்கை வாழ முடியாது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவனை போட்டு 4 பேர் சேர்ந்து வெட்டி கொள்வது. போதை. சரி, ஓகே, வேலை ஆரம்பிச்சிருச்சு. வாங்க நண்பர்களே, கால வியாபாரம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் ஆர்டர் ஸ்லோவாக தான் வரும். இப்போது பக்கத்தில் கோரிங் போட்டுக்கிட்டு இருப்பான்ல, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் போடக்கூடிய பையன், அவன் வந்து உள்ளே போய் வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு சமைக்க போயிடுவான். அப்படி அவன் உள்ளே போயிட்டான்னா வரக்கூடிய ரொட்டி ஆர்டரையும் நான் தான் போடணும், ஃபாஸ்ட் ஃபுட் ஆர்டரும் நான் தான் போடணும். அது கஷ்டமாக இருக்கும். சரி, இன்னொரு விஷயம். நேற்றுக்கு நான் வேலை முடிச்சு போனதுக்கப்புறம் எங்கள் முதலாளி எனக்கு பக்கத்தில் டீ போட்டுக்கிட்டு இருப்பார்ல, டீ மாஸ்டர், காலையில் அவர்கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கிறாருன்னா, இது போல் ரகுநாத் போகிறேங்கிறான் ஊருக்கு, அவனை அனுப்பிடுவோம். ஊர்லேருந்து வெளிநாட்டுக்கு, மலேசியாவுக்கு இந்த காலிங் விசான்னு சொல்லுவாங்கள்ல, ஊருக்கு வர்ற இந்தியாவிலேருந்து இங்கே வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை பார்க்குறதுக்கு, மலேசியாவில் வந்து வேலை பார்க்குறதுக்கு பர்மிட்டில் அப்படி வர்றதுக்கு உண்டான இதெல்லாம் விசாலாம் வந்துட்டு இந்த மலேசியா கவர்மெண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணிருச்சான், அலோவ் பண்ணிருச்சான். சாப்பாடு கடைக்கு, நாசிகந்தா சாப்பாடு கடை, ஹோட்டலுக்கெல்லாம் வந்துட்டு வேலை செய்கிற, ரெஸ்டாரண்ட்டுக்கெலாம் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு, இந்தியன் ரெஸ்டாரண்ட்லாம் வேலை செய்கிறதுக்கு ஊர்லேருந்து ஆள் எடுத்துக்கலாம் அப்படி சொல்லி பர்மிஷன் கொடுத்துருச்சான் மலேசியா கவர்மெண்ட்டு. அதனால் ஊர்லேருந்து ஆள் எடுக்க போகிறாங்களாம், வெளிநாட்டிலேருந்து, பங்களாதேஷ், இந்தியா, அதுபோல் வந்துட்டு இங்கே ஆள் எடுக்க போகிறாங்க. அதனால் இருக்கக்கூடிய ஆட்கள் போகிறதா இருந்தால் இப்போ நான் தாராளமாக போகலாம், என்ன அனுப்புகிறதா சொல்லி நேற்று பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. இன்னும் ஒரு 1 மாதம் அப்புறம் இந்தியாவுக்கு பறந்துடுவோம். நண்பர்களே, மணி கரெக்டாக 3:30. விஷயம் தெரியுமா? நாளைக்கு காலையில் 100 ரொட்டி கோசம்
அதாவது 100 புரோட்டா ஆர்டர் வந்திருக்கு. எப்பவும் 800, 1000, 700, 600ன்னு வரும். இந்த டைம் 100 மட்டும் வந்திருக்கு. அதனால் காலையில் எத்தனை மணிக்கு வர்றதுன்னு தெரியல. காலையில் சீக்கிரமாக வந்து நான் நாளைக்கு ஒரு லைவ் பண்ணுவேன் காலையில். நாளைக்கு 100 ரொட்டி ஆர்டர் வந்திருக்கு. இதுதான் இந்த நாளினுடைய ட்விஸ்ட்டு. இந்த நாள் ஒரு நாளும் ட்விஸ்ட்டு. இந்த நாளுக்கு உண்டான ட்விஸ்ட்டு நாளைக்கு 100 ரொட்டி ஆர்டரு. அது 100 ரொட்டிங்கிறது ஒன்றும் மேட்ரு கிடையாது, முடிச்சிடலாம். நாளைக்கு அரை ஷிஃப்ட் லீவ் வேறு இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குது நாளைக்கு. எங்கள் கடையில் நைட் ரொட்டி மாஸ்டர்னு சொல்லுவோம்ல, அது இந்த ப்ளூ சட்டை போட்டிருக்கோம் தான் டம்மி பீஸு. அந்த சிவப்பு சட்டை போட்டிருக்கான்ல, அவன் வந்து தோமியா மாஸ்டர், பெரிய பைத்தியக்காரன். அங்கே ஒரு வான ப்ளூ சட்டை போட்டிருக்கான்ல, அவன் இவன் கூட வேலை செய்யக்கூடியவன். 2 மாஸ்டர் தோமியத்துக்கு சின்ன பையன், காதல் மன்னன் அவன். இதுதான் பெரிய டம்மி பீஸ் இது. நண்பர்களே, நாம் இந்த நாளோட கடைசி தருணத்துக்கு வந்துட்டோம். அதோட இந்த வருஷத்தோட கடைசி பகுதிக்கும் நாம் வந்துட்டோம். ஓகே, 2025 முடிஞ்சிச்சு. என்னோடய யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்னைக்கூட 2 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, நாளைக்கு 2026 புது வருஷம் தொடங்க போகுது. நம்ம சேனல் ஆரம்பித்து 3வது வருஷம் நாளைக்கு துவக்கமாக போகுது. ஓகே, இந்த 2 வருஷத்தில் நான் 2000க்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸை ஏர்ன் பண்ணியிருக்கிறேன். எனக்குன்னு ஒரு 10 அதிதீவிர ரசிகர் பெருமக்களை சம்பாதிச்சிருக்கிறேன். நான் குடிபோதை இல்லாத, பிரச்சனை இல்லாத பல நாட்களை உருவாக்கியிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமைப்படுறேன். என்னோட இந்த யூடியூப் சேனலுக்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. 2026 விடிஞ்சா ஓகே, எல்லோரும் அது பண்ணணும், இது பண்ணணும், இப்படிலாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும்னு எல்லாம் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். சும்மா அப்புறம் ஒரு 10 நாளில் அப்படியே மறந்துடாதீங்க. சும்மா ஒரு வேகத்தில் முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் போர் அடித்து விட்டுறாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். எந்த விஷயத்தை நீங்கள் இது போல் பண்ண போகிறேன் நான் 2026 அப்படின்னாலும் அதை நீங்கள் தொடர்ந்து எஃபர்ட் போட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. குடும்பத்தோட நேரம் செலவு பண்ணுங்கள். உங்களோட உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள். இப்போ தான் லைவில் கமல் எனக்கு சொல்லி கொடுத்தா இந்த டைலாகை, உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி. நான் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தெரிஞ்சோ தெரியாமலோ. என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுபோல் உங்களை நீங்களே லவ் பண்ணுங்கள். ஓகே, எல்லோரும் பார்த்து பத்திரமா இருங்க. 2025 முடிஞ்சிச்சு. நம்மளோட சேனல் ஆரம்பித்து 2 வருஷம் முடிஞ்சிச்சு. 3ஆம் வருஷம் நாளைக்கு துவக்கம். நியூ இயர் நாளைக்கு துவக்கம். ஓகே, பாய். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு போதைய பழக்க வழக்கங்களுக்கும் அடிமையாயிடாதீங்க. ஓகே, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. யூடியூப்க்கும் ரொம்ப 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 நன்றி. பாய். பார்த்து பத்திரமா இருங்க.